அஸ்மத் குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கர் அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் நேற்றைய தினம் ரெண்டாவது ஆஸ்வாசத்தில், அதாவது ரெண்டாவது சாப்டரில் முதல் ஸ்லோகமும் ரெண்டாவது ஸ்லோகமும் அனுபவித்தோம். கண்ணன் துயர் நீக்கும் குழந்தை என்றும், அவனுடைய கருமுகில் வண்ணன் அந்த மேனி, அவனுடைய திருமேனியினுடைய ஒளியையும் அனுபவித்தார் சுவாமி. இன்றைக்கி மூணாவது ஸ்லோகம், நாலாவது ஸ்லோகம். இதில் கோபியர்களின் ஆடைகளை அபகரித்த அந்த வஸ்திராபகரணம் அதை அனுபவிக்கப் போகிறார். நாலாவது ஸ்லோகத்தில் என்னுடைய கவித்திறன் இது கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம், என்னுடைய இந்த மாதிரி கவி எழுதும் திறமை அவன் கொடுத்த ஒரு பிச்சை, அது கிருஷ்ணனுக்கே என்று தெரிவிக்கிறார். தேவ பாபாப்யசி விமலே யாமுனே மஜ்ஜதீனாம் யாவந்தீனாம் அனுநயபதை வஞ்சிதான்யம் சுகானி லஜ்ஜாலோலை அலசவிலசை ஜன்மிஷத்யஞ்ச பாணைः உன்மிஷத் பஞ்சபாணைः கோபஸ்திரீணாம் நயனகுசுமை அர்ச்சித கேசவோ நः தேவः பாயாத் பயசி விமலே யாமுனே மஜ்ஜதீனாம் யாசந்தீனாம் அனுநயபதை வஞ்சிதான்யம் சுகானி லஜ்ஜாலோலை அலசவிலசை உன்மிஷத் பஞ்சபாணைः கோபஸ்திரீணாம் நயனகுசுமை அர்ச்சித கேசவோ நः. யமுனையில் ரொம்ப கிளியராக அப்படியே நீரோடை, தெள்ள தெளிவான நீர், அப்படி வெள்ளம் போயின்ட்டுருக்கு. அதில் கோபியர்கள் அந்த தெளிந்த நீரில் அமிழ்ந்து நீராடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ கண்ணன் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய ஆடைகளை கவர்ந்து வைத்து கொண்டான். அதை எடுத்துட்டு ஒரு மரக்கிளை மேலே போய் உட்காந்துட்டான். அந்த வஸ்திரங்களை வச்சுண்டு வஸ்திரங்களை திரும்பி பெறுவதற்கு அவர்கள் நயமான வார்த்தைகள், கிஞ்சிற வார்த்தைகள் பிரார்த்தித்து அழுது அவனிடம் கெஞ்சினார்கள். அவர்கள் அவனிடம் தீராத காதல் கொண்டிருந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. அவர்களுடைய கண்கள் அப்படியே அவனிடம் லயித்து போயிருந்தன. ஆனால் நாணம், வெட்கம், அவர்கள் பார்வைகள் இங்குமங்கும் அசைந்து என்ன செய்வதுன்னு புரியாமல் முழிச்சுருக்கான். அந்த காட்சியை பார்க்கும்போது கோபியர்கள் தங்கள் அழகிய கண் மலர்களாலேயே கண்ணனை மானசீகமாக அர்ச்சிப்பது போல இருக்கான். அந்த கண் மலர்களால் அவனுடைய திருவடியில் அர்ச்சிக்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய லீலையை புரிந்த அந்த தேவன் கேசவன் நம் எல்லோரையும் ரட்சிக்கட்டும் என்கிறார். இந்த இடத்துல தேவ பாயாத் பயசி விமலே யாமுனே மஜ்ஜதீனாம் யாசந்தீனாம் அனுநயபதைர், அதாவது யமுனை ஆற்றின் விமலே பயசி தெளிவான நீரில், மஜ்ஜதீனாம் ஸ்நானம் செய்பவர்களும், வஞ்சிதானி அம்சுகானி ஏமாற்றி எடுத்து கொள்ளப்பட்ட ஆடைகளை, அனுநயபதைகி நயமான வார்த்தைகளால், யாச்சந்தீனாம் திருப்பி தரும்படி யாச்சிக்கிற கெஞ்சி கேட்பவர்களுமான, கோபஸ்திரீனாம் ஆயர்பாடி பெண்களில், லஜ்ஜாலோலைகி வெட்கத்தால் அப்படியே அலச விலசைகி மெல்ல மெல்ல கள்ள பார்வையுடன், உன்மிஷத் பஞ்சபாணைகி காமக்கணைகளை ஏவுபவையுமான, நயன குசுமைகி கண்களாலான மலர்களால், கண் மலர்களால், அர்ச்சிதகா அர்ச்சிக்கப்பெற்ற தேவகா கேசவகா தேவதேவனான கேசவன், நக நம்மை, பாயாத் ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் மாதர்நாத பரமனுச்சிதம் யத்கலானாம் புரஸ்தாத் அஸ்தாசங்கம் சடரபிடரீர் பூர்த்தயே நர்த்திதாசி தட்சந்தவ்யம் சகஜ சரளே வத்சலே வாணி குர்யாம் பிராயஷ்சித்தம் குணகணனயா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ. என்னுடைய கவித்திறன் இது கண்ணனுக்கே சமர்ப்பணம். தாயே சரஸ்வதி தேவியே, நாவுக்கரசியே, சரளமாக இருப்பது உன் இயல்பு. நீ இந்த மாதிரி எனக்கு கொடுத்த இந்த திறமை, அதை பயன்படுத்தி கொண்டு நான் உனக்கு ஒரு குற்றம் இழைத்து விட்டேன். நீ எனக்கு கொடுத்த இந்த ஒரு வாக் சாதுரியத்தை, கவித்திறமையை ஒரு குற்றம் இழைத்து விட்டேன்.
என் வயிற்று குழியை நிரப்பிக் கொள்வதற்காக, ஜீவனத்திற்காக, சாப்பாட்டுக்காக அயோக்கியர்கள் முன்னிலையில் சிறிதும் கூச்சமில்லாமல் உன்னை நடனமாடும்படி ஆட்டி வைத்து விட்டேன். அதாவது நீ கொடுத்த திறமையை வைத்து அவர்களை முகஸ்துதி செய்து விட்டேன். நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் செய்த பிழைக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னா கண்ணனை தான் இனிமேல் சொல்ல போகிறேன். நான் இனி அந்த மாதிரியான தகாத காரியங்களை செய்யாமல் இந்த குற்றத்திற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும். நீ உன் குழந்தைகளிடம் அன்பு கொண்டவள் இல்லையா சரஸ்வதி? நான் செய்த குற்றத்திற்கு பிராயஷ்சித்தமாக மகாவிஷ்ணுவின் திரு அவதாரமான கோபாலகிருஷ்ணனின் குணாதிசயங்களை வர்ணிப்பதன் மூலம் நான் பிராயஷ்சித்தம் தேடிக்கொள்கிறேன். அம்மா, என்னை மன்னிச்சு என்று சரஸ்வதி தேவியிடம் பிரார்த்திக்கிறார். சுவாமி, என்னை மன்னிச்சுக்கோ. என் கவித்திறன் கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம். இவ்வளவு நாள் ஒரு சாதாரண மானிட பதர்களின் முன்னிலையில், அயோக்கியர்கள் முன்னிலையில் சிறிதும் கூச்சமில்லாமல் அவர்களை சந்தோஷிப்பதற்காக நீ கொடுத்த கவித்திறனை வைத்து உன்னை அப்படி அவர்கள் எதிரே நடமாட விட்டு விட்டேன். மை அப்பாலஜிஸ். அவர்களை முகஸ்துதி செய்து விட்டேன். இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன். இனிமேல் அந்த கண்ணனுக்குத்தான் என்னுடைய கவிதை என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.